மஹிந்த, கோட்டா, ரணில் போன்ற முன்னாள் ஜனாதிபதிகள் ஆசையாக தங்கி வந்த ஜனாதிபதி மாளிகைகளை அவர்களுடைய ஓய்வுக்காக பயன்படுத்திய ஜனாதிபதி மாளிகைகள் அத்தனையுமே இப்போது சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உத்தரவுக்கு இப்போது அமைச்சரவையும் அனுமதி வழங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவர் இப்போது வழங்கிய வாக்குமூலம், குறிப்பாக முரளி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வழங்கிய வாக்குமூலம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிரித்தலை முகாமிலே பிரகீத் எக்னலிகொடவோடு தொடர்பாடலை மேற்கொள்ள முயற்சி என்ற தகவலை அவர் இப்போது வழங்கி இருக்கின்ற விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற கஞ்சிபான இம்ரானினுடைய மிக நெருங்கிய கூட்டாளியை இந்த சுற்றி வளைத்து கைது செய்திருக்கின்றார்கள். மலேசியாவிலே வைத்து இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. மிக விரைவிலே அந்த குழுவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த ஜனாதிபதி மாளிகை, இலங்கையினுடைய பல பகுதிகளிலே ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதிகள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காகவும் அல்லது அந்த இடங்களுக்கு சென்று தங்குவதற்காகவும், குறிப்பாக அனுராதபுரம், எம்பிலைப்பிட்டிய, அதே போன்று மகியங்கனை போன்ற பகுதிகள், அதே போன்று பெந்தோட்ட போன்ற பகுதிகள், கதிரகம என்று சொல்லப்படுகின்ற பகுதி என்று பல பகுதிகளிலே இந்த ஜனாதிபதிகளுக்கான மாளிகைகள் இருக்கின்றது. ஏன் கோட்டா மஹிந்த ராஜபக்ச ஆசையாக கட்டிய ஒரு மாளிகை ஒன்றும் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியிலும் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதனையும் ஒரு சுற்றுலாத்துறைக்கோ அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சித்து வருகின்ற வேளையிலே தான் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது ஜனாதிபதிகள் பயன்படுத்தி அல்லது ஜனாதிபதிகளுக்காக கட்டப்பட்ட அந்த ஜனாதிபதி மாளிகைகள் இப்போதெல்லாம் சும்மா கிடக்கின்றதாம். காரணம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒன்றும் அந்த இடத்திற்கு சென்று தங்குவதில்லை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்கு செலவாகுகின்ற செலவு இந்த ஜனாதிபதியினுடைய அலுவலகத்தினூடாக சென்று கொண்டிருக்கின்றதாம். அதனை பராமரிக்கின்ற செலவு, அந்த கட்டடங்களை மீள் புதுப்பிக்கின்ற செலவு என்று பலதரப்பட்ட செலவுகள் எல்லாம் ஜனாதிபதி அலுவலகத்தினூடாகத்தான் பணம் சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் நட்டம் தான் ஏற்பட்டு வருகின்றது என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதற்கான ஒரு தீர்வாகத்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினால் அதாவது ஜனாதிபதி மாளிகைகளை, ஜனாதிபதிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கான ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறைக்கு வழங்குதல், அதனூடாக வருமானத்தை ஈட்டுதல் என்ற விடயம் சார்ந்த ஒரு பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் அமைச்சரவைக்கு. அதற்கு இப்போது அமைச்சரவை அங்கீகாரம் அல்லது அனுமதி வழங்கி இருப்பதாக பல ஊடகங்களில் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி மாளிகைகள் அத்தனையும் சுற்றுலாத்துறைக்கு, அதுவும் பலருடைய முன்மொழிதல், அதாவது முதலீட்டாளர்கள் பலரிடம் முன்மொழிதல்கள் கேட்கப்பட்டிருக்கின்றதாம். அதிலே சரியானது அல்லது தகுந்த விதத்திலே கிடைக்கின்ற முன்மொழிதல்களை கொண்டு அவர்களுக்கு, அந்த முதலீட்டாளர்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பதற்கு, குத்தகை அடிப்படையிலே கொடுப்பதற்கு, நீண்ட காலம் குத்தகை அடிப்படையில் கொடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இப்போது முன்மொழிவுகள் கோரப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதனூடாக வருமானத்தை ஈட்டுதல், திரைசேரிக்கு பணத்தை கொண்டு வருதல் என்ற நடவடிக்கைகளை இப்போது துரிதப்படுத்த இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு உண்மையான ஒரு சிறந்த ஒரு விடயம்தான். காரணம், ஆங்காங்கே திரும்புகின்ற இடமெல்லாம் பல ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றது. அதிலே பல ஜனாதிபதி மாளிகைகளை இந்த சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கின்ற போது, காரணம் அந்த சுற்றுலாத்துறைக்கு கொடுப்பது என்றால் அதிலே கட்டடக்கலை அவ்வளவுக்கு அழகாக இருக்கும். அந்த ஜனாதிபதி மாளிகையினுடைய கட்டடக்கலை மாத்திரமல்லாமல் கலாச்சாரம் என்பவையெல்லாம் மிக மிக அழகாகவே அங்கே பேணி பாதுகாக்கப்படுகின்றது. அது சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கப்படுகின்ற போது வெளிநாட்டு சுற்றுலாவிகள் அந்த இடத்துக்கு அதிகம் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அது சார்ந்து முன்மொழிவுகள் கூறப்பட்டிருப்பதாகவும் அதிலே தகுந்தவர்களுக்கு அது வழங்கப்படும் என்பதும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய, இப்போதைய ஜனாதிபதி தான் அதை பயன்படுத்தவில்லை என்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தி அந்த ஜனாதிபதி மாளிகை எல்லாம் இனி ஜனாதிபதிகளுக்கு இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் பிரகீத் எக்னலிகொட தொடர்பான வழக்கு, அதனுடைய சாட்சியம் ஒருவர், அதாவது இந்த பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டது 2009 ஆண்டு 8ஆம் மாதம் 27ஆம் தேதி அவர் கடத்தப்பட்டிருக்கின்றார். கொழும்பிலே வைத்து கடத்தப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாக சாட்சியம் வழங்குவதற்காக பல நாட்களாகவே, அதாவது முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர், அதாவது முன்னாள் விடுதலை புலி புலனாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒருவரிடம், முரளி என்று சொல்லப்படுகின்ற உறுப்பினர், அவருக்கு இன்னும் ஒரு பெயர் சுரேஷ்குமார், அந்த நபரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு துரிதம் நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. காரணம், அவர் ஆரம்ப காலகட்டங்களில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வழங்கிய வாக்குமூலமும் பின்னர் ஹோமாகம நீதிமன்றத்திற்கு அழுத்தம் காரணமாக வழங்கிய வாக்குமூலங்களும் முரணாக இருந்ததாம்.
இதன் காரணமாக அவரிடம் மீண்டும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும், அவருடைய சாட்சியங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் கேட்கப்பட்டதனால் மூவரடங்கிய நீதிமன்ற அமர்வும் அதற்கான அனுமதியை கொடுத்திருந்தது. அந்த சாட்சியமாக நேற்றைய தினம் அவர் திறந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார். சுரேஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற முரளி அவர் அங்கே முன்னிலையாகி சாட்சியங்களை வழங்கியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று, புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதிலே குறிப்பிட்ட அவருடைய சாட்சியம் என்னவென்று பார்க்கின்ற போது, தான் விடுதலை புலிகள் இயக்கத்திலே செயற்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதி அது செயற்பட்டாராம். பின்னர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தான் இராணுவத்தினரோடு இணைந்து செயற்பட்டாராம். இராணுவத்திடம் சரணடைந்ததாகவும் பின்னர் இராணுவம் தன்னை திருகோணமலை முகாமிலே வைத்து கிரித்தலை, அதான் மிக முக்கியமான மர்மம் நிறைந்த அந்த முகாம், கிரித்தலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த பொலனறுவை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிரித்தலை முகாமுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கையிலே விலங்கிடப்பட்டு தன்னை வைத்திருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. பின்னர் தான் இராணுவத்தினரோடும் இணைந்து செயற்பட்டேன் என்பதைத்தான் அவர் சாட்சியமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், இந்த சமாதான காலம் 2001, 2002 காலப்பகுதிகளிலே தான் மடு திருத்தலம், அதாவது மடு தேவாலயத்திற்கு மன்னாரிலே அமைந்துள்ள அந்த மடுமாதா கோவிலுக்கு தான் சென்றிருந்ததாகவும், திருவிழா ஒன்றுக்காக சென்றிருந்ததாகவும், அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர், அப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெயவர்தன் அவர்களும் அங்கே வந்திருந்தார்களாம். வந்திருந்த போது சமாதான காலம் தன்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதாம். அதன்போது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த பிரகீத் எக்னலிகோட அவர்களை தனக்கு அறிமுகப்படுத்தினாராம். அன்று கிடைத்த அறிமுகம் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஆழிப்பேரலை தொடக்கம் அவர்களுடைய நட்பு நீடித்து வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தார், அவர் ஊடகவியலாளராக இருந்தார். எனவே அந்த நட்பு தொடர்ச்சியாகவே நீடித்து வந்தது என்பதை அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் தான் சரணடைகின்றாராம். இராணுவம் தன்னை திருகோணமலை முகாமிலே வைத்திருந்தது, பின்னர் இந்த கிரித்தலை முகாமுக்கு மாற்றியது, விலங்கிட்டு வைத்திருந்தார்கள் என்றும் அந்த முகாமில் இருந்த பல அதிகாரிகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதன்போது பல தொலைபேசி இலக்கங்களை கொடுத்தாம், அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும்படி இவரிடம் கொடுத்திருக்கின்றார்கள் இராணுவ அதிகாரிகள். அதிலே சம்மி குமாரரத்னவை அடையாளம் காட்டியிருக்கின்றார் இந்த சுரேஷ்குமாரன் சொல்லப்படுகின்ற முரளி. சம்மி குமாரரத்ன அதனுடைய பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரியான சம்மி குமாரரத்னவை அடையாளம் காட்டியிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அங்கே தொலைபேசி உரையாடல்களை தனக்கு மேற்கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றார்களாம். அதற்கிணங்க தானும் செய்தேன் என்றும், தன்னுடைய பொக்கெட் ஒன்றிலே இருந்த தொலைபேசி இலக்கம் யாருடையது என்று விசாரித்திருக்கின்றார்கள். அது பிரகீத் எக்னலிகோடவினுடையது என்ற அடிப்பிலே தான் சொன்னதாகவும், பிற்பட்ட நாட்களிலே பிரகீத் எக்னலிகோட 2010ஆம் ஆண்டு தை மாதம் அளவிலே பிரகீத் எக்னலிகோடவோடு தான் உரையாடலை தொடர்பை ஏற்படுத்தினேன் என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தாராம். எனவே ஒருவேளை பிரகீத் எக்னலிகோடவும் அந்த முகாமுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அப்படி சொல்கின்ற போதே இந்த குற்றவாளிகள் தரப்பு அல்லது பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் உடனடியாக குறுக்கிட்டு, இப்போது இங்கே இந்த நீதிமன்றத்திலே, கோமாகம நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்ற வழக்கு எது சார்ந்த விசாரணை என்றால் 2009 8ஆம் மாதம் 27ஆம் தேதி கடத்தப்பட்டது தொடர்பாகத்தான். ஆனால் இவர் 2010 கொண்டு வருகின்ற விடயம் ஏற்கனவே மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் அங்கே விசாரணைக்கு அதனை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதை இங்கே குறிப்பிடக்கூடாது என்று அவர்கள் குறுக்கிட்டு இருக்கின்றார்களாம். பிரதிவாதிகள், அதாவது இந்த குற்றவாளிகள் தரப்பு அந்த சட்டத்தரணிகள் அதிலே குறுக்கிட்டு அதனை தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தான் அந்த புலனாய்வு ஊடகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது ஒரு மிக முக்கியமான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இந்த சுரேஷ்குமார், இந்த முரளி என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு அதாவது திடீரென ஒன்றும் இந்த ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோடவை தெரிய வரவில்லை. மாறாக 2001 முதல் அவரை தெரிந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். 2001 முதல் பின்னர் 2004 தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தொடர்பு 2001 முதல் 2004 வரையில் இருந்தது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு கிரித்தலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர் அங்கே வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். இது உண்மையிலேயே ஒரு மிக பெரும் ஒரு வாக்குமூலம், அல்லது இவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை பிரியசாந்த என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு சமூக வலைத்தள ஊடகம், யூடியூப் ஊடகமாக இருக்கின்ற இந்த சுதா கிரியேஷனுக்கு தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அதிலே சொல்லப்பட்ட விடயம், தானும்
இந்த ஒரு குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் மட்டக்களப்பினுடைய எருமை தீவுக்கு ஒரு நபரை நாங்கள் கொண்டு சென்றோம், அங்கே 3 முறை அவரை சுட்டு புதைத்து விட்டார்கள், பின்புதான் எனக்கு தெரிய வந்தது அது பிரகீத் எக்னலிகொட தான் என்பதை. எனவே சுட்டவரும் செத்து விட்டார், சுட்டவரும் மர்மமான முறையில் இறந்து விட்டார், அவருக்கு சுடும்படி உத்தரவிட்டது ஒரு செயலாளராம் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவாகவும் இருக்கலாம். எனவே இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதைத்தான் உறுதிப்படுத்துகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இன்று வரையிலே பிரகீத் எக்னலிகொடவுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய தலையையும் மழித்து கொண்டு அவருடைய மனைவி சந்தியா எக்னலிகொட அவர்கள் இன்றும் போராடி வருகின்றார், ஒவ்வொரு மனித உரிமைகள் அமைப்புக்கு முன்பாகவும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதிலே ஒரு மிக முக்கிய சாட்சியமாக இப்போது 4வது சாட்சியமாக இந்த சுரேஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற முரளியினுடைய சாட்சியமும் அமைந்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது கஞ்சிபான இம்ரான், இந்த கஞ்சிபான இம்ரானை பல நாட்களாக தேடி வருகின்றார்கள். காரணம், இலங்கைக்குள்ளே இப்போது இடம்பெறுகின்ற பல குற்றச் செயல்களுக்கு தலையாரியாக செயற்படுபவர் கஞ்சிபான இம்ரான் தான். காரணம், பல பெரும் முதலைகளை எல்லாம் பிடித்து உள்ளே போட்டு விட்டார்கள். பல பல வேலைகளை செய்து வந்த இந்த கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படுகிற மிக பெரும் முதலைகள் கரக்கட்டாவை எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு விட்டார்கள். இந்த கஞ்சிபான இம்ரான் மட்டும் 2001 தலைமுறைவானவர், இன்றும் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாதாம். அவரை தேடி வருகின்ற போதுதான் இப்போது மிக பெரும் ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் கஞ்சிபான இம்ரானினுடைய மிக முக்கிய மிக நெருங்கிய நண்பர் அல்லது வலது கையாக செயற்பட்ட நபர் மலேசியாவிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் ரத்மலானை சைமா என்று சொல்லப்படுகிற நபர், அவர் உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மலேசிய பாதுகாப்பு தரப்பினரால் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு அவர்களை நாடு கடத்துவதற்கான வேலைப்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி கெசல் பத்ர பத்மேவை மீட்டு கொண்டு வருவதற்கு இலங்கையிலிருந்து ஒரு குழு சென்றதோ அதே போன்று ஓரிரு நாட்களிலே அந்த குழு மலேசியாவுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, அல்லது மலேசியா விமானத்திலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த கஞ்சிபான இம்ரானை நெருங்குவதற்கு இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக அல்லது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பார். காரணம், இவரும் பாதாள உலக குழு செயற்பாடுகளிலே துரிதமாக இயங்கி வந்தவர்தான். கஞ்சிபான இம்ரானினுடைய வழக்கரமாக செயற்பட்டவராம். கைதின் பின்னர் பல உண்மைகளை இவரும் சொல்வார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்காக சிவப்பு பிடியாணையோடு போலீசார் இப்போது இன்டர்போல் சர்வதேச போலீசாருடைய உதவியோடு கைது செய்வதற்கு துரித நடவடிக்கைகளிலும் இறங்கி இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த தெய்வேந்திர முனை தெவி நுவர என்று சொல்லப்படுகிற தெய்வேந்திர முனை பகுதியில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம், விஷ்ணு தேவாலயத்தினுடைய அந்த திருவிழாவானது இலங்கை முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஏன், எதற்காக என்றால், திருவிழா நடத்துவதற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விழாவுக்காக. ஆனால் அங்கே திருவிழா நடப்பது என்னவோ பாதாள உலக குழுக்களை ஒன்றிணைப்பதற்காக என்பது போல்தான் தெரிகின்றது. காரணம், பாதாள உலக குழுக்கள் தான் திருவிழாவை நடத்துவது போன்றே தெரிகின்றது அந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது. இந்த நேற்றைய தினம், அதாவது 28ஆம் தேதி அவர்களுடைய அந்த எசல திருவிழா அல்லது எசல பெரேரான்னு சொல்வார்கள், அதிலே காவடி ஆடுவதும் ஒரு நிகழ்வு. அந்த காவடிக்காகவும் வெவ்வேறு குழுக்கள் வந்து காவடி ஆடுவார்களாம். கடந்த முறை ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பல உயிரிழப்புகள், அதாவது மாறி மாறி சுட்டெல்லாம் செத்து போனார்கள் அந்த காவடி நிகழ்வை மையமாக கொண்டு. இதன் காரணமாக காவடி ஆட்டத்திற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தடை விதிக்க வேண்டும் என்று மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தி இருந்தார். அதனையும் மீறி அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்பவர்கள், குறிப்பாக பஸ்நாயக்க நிலைமை என்று சொல்வார்கள், அந்த திருவிழாவினுடைய பொறுப்பாக இருக்கின்ற தரப்பினரை, அந்த திலீன மதுசங்க என்று சொல்லப்படுகிற நபர், நாங்கள் 25 குழுக்களுக்கு அனுமதி வழங்கப் போகின்றோம் என்று சொல்லியிருந்தார். இது காரணமாக பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டிருந்தது. இதிலும் கஞ்சிபான இம்ரான் தொடர்பட்டிருந்தார். கஞ்சிபான இம்ரான் சொல்லியிருந்தார், எங்களுடைய குழுவை விடாவிட்டால் பெரும் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று. இன்னும் ஒரு புறம் பார்த்தால், பலே மல்லி தலையிட்டு நீ உன்னுடைய வேலையை பார், எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கஞ்சிபான இம்ரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இன்னும் ஒரு புறம் பார்த்தால், கஞ்சிபான இம்ரான் யாருக்கு ஆதரவு வழங்கினார் என்றால் சாந்தா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவுக்கு. இப்படியாக அந்த விடயம் ஒரு மிக பெரும் பாதாள உலக குழுக்கள் ஒன்று கூடுகின்ற இடமாகவே மாறிப்போயிருந்தது. எனவே கடும் பாதுகாப்புகள் 1500 வரையிலான பாதுகாப்பு படையினர் அந்த இடத்திலே கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் அந்த காவடி ஆட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்ததாம். அந்த காவடி ஆட்டத்தின் போது பல குழுக்களை சோதனையிட்ட போது போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. எல்லாம் சாமி படத்தோடு வருவார்கள், அதாவது விஷ்ணு பெருமானுடைய படத்தோடு செல்ல வேண்டும் அல்லது சிவபெருமானுடைய படத்தோடு செல்ல வேண்டும். காரணம், கோவிலுக்கு செல்கின்றார்.
சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்னவோ, போதைப் பொருட்களோடு சென்றிருக்கின்றார்களாம் காவடி குழு. பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த காவடி குழுவை சேர்ந்தவர்கள். இவர் காவடி குழுவா அல்லது காவாலி குழுவா என்ற அடிப்படையில் தான் கேள்விகள் எழத் தோன்றுகின்றது. அதாவது ஒரு திருவிழாவானது ஒரு மிக பெரும் கலவரத்திற்கு அல்லது திருவிழாவை மையமாக கொண்டு ஒரு மிக பெரும் பாதாள உலக குழுவே இயங்குகின்றது என்பது ஒரு கவலைக்கிடமான விடயமாக இருக்கின்றது. புகழ்பூத்த ஒரு தலம் என்று சொல்வார்கள் அந்த தெய்வேந்திர முனையிலே இருக்கின்ற விஷ்ணு ஆலயத்தை. எனவே அந்த இடத்திற்கே இந்த நிலையா என்றுதான் கேள்வி எழுகின்றது. அரசு எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.